நாட்டில் அப்படி ஒன்று இதே கிடையாது. முதல் அதில் அரங்கேற்றியது தமிழ்நாட்டிலே அதிமுக தான். ஜெயலலிதா தலைமையில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள்லாம் தாக்கப்பட்டார்கள். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள், கே பழனிசாமி போன்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள். அந்த கவுண்டிங்கு கூட அன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த வைத்து தான் அங்கே கவுண்டிங்கே நாங்கள் அனுப்பி திமுக சார்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் அனுப்பி அதன் மூலமாக அவ்வளவு கெடுபிடிக்கும் மத்தியிலும் 3 இடங்களிலே நாங்கள் 7 இடங்களில் 3 இடம் வெற்றி பெற்றோம். ஆக அதுக்கு அடுத்து நடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி தேர்தல் அவர் நடத்தினார். குறிப்பாக நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன். 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் டான்சி கேஸில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் நான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போட்டேன். அதை மனதிலே வைத்துக் கொண்டு சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற ஆலந்தூரில் நகரமன்ற தேர்தல், சென்னைக்கு அதுக்கு முந்தின நாள் தேர்தலை வச்சுட்டு அடுத்த நாள் அப்படி வைக்கவே கூடாது. காரணம் என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சாதான் இங்கே இருக்கிறவங்க அங்கே போக மாட்டோம். ஆனால் திட்டமிட்டு என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே அதிமுக ஜெயலலிதா செய்த இந்த சதி, அன்றைக்கு இருந்த இந்த தேர்தல் நடைபெற்ற விதம் எல்லோரும் பார்த்தார்கள். அப்போதான் ஊடகங்கள் டிவிலாம் வந்துச்சு. முதல் தேர்தல் அதில் இப்போ டிவிலாம் போட்டு காட்டினாங்க. இந்து பத்திரிகையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையும் எழுதினார், பாரதி பேஸ் ஃபார் ஃபைலிங் டான்சி அப்பீல் இன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதினார்கள். அந்த அளவுக்கு பூத் கேப்சர் பண்ணி அடித்து நொறுக்கி செய்தார்கள். நான் நல்ல வேளையாக சட்டம் படித்திருந்த காரணத்தினால் அந்த தேர்தலை, அதில் பெரிய வேடிக்கை என்னன்னா 2000 ஓட்டு இருக்கிற இடத்துல 2300 ஓட்டு போட்டாங்க. இதை நான் வேற ஒன்றுமே கேட்கல. அந்த எலெக்ஷனில் பாண்டியன் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்தார், தேர்தல் ஆணையராக, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். அவர்கிட்ட நான் புகார் கொடுத்த போது ஒன்று, எவ்வளவு ஓட்டு இருக்கிறது, எவ்வளவு ஓட்டு போலாச்சு, இந்த கணக்கை மாத்திரம் எடுங்க போதும், வேற ஒன்றுமே எனக்கு வேணாம். அவர் கணக்கெடுத்தார்கள். ஏறத்தாழ 20 பூத்தில், ஆலந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 20 பூத்துகளில் 2000 ஓட்டுக்கு 2300 2200 என்று போலாச்சு. காரணம் எக்ஸ்ட்ரா பேலட் பேப்பர் கொண்டு வருவாங்க, அதையும் கைப்பற்றி குத்தி போட்டார்கள். ஆக இதையெல்லாம் செய்தது அதிமுக என்பதை மக்கள் மறந்துடுவார்கள் என்ற எண்ணத்தில் செய்வார்கள். இன்னைக்கு தேர்தல் கமிஷன் அவங்ககிட்ட இருக்கு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்தது. இசிஐன்னு ஒன்று மேலே உட்காந்து, அந்த இசிஐ யாருடைய ஐ என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த தேர்தல் கமிஷன் யாருடைய கையில் இருக்கிறது தெரியும். அந்த தேர்தல் கமிஷன் இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் தான் எந்த கலவரம் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்து ஜனநாயகத்தை காப்பாற்றியதே தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு நடந்தது. ஆனால் அவங்க வையும் பட்டு எப்படியாவது பிஜேபியோட போக வேண்டும் என்பதற்கு ப. சிதம்பரம் என்று குறிப்பிட்டதை போல இது ஒரு நொண்டி சாக்காக வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். இந்த நடந்து முடிந்த தேர்தலில் திமுக 40-40 வெற்றி பெற்றிருக்கு. அப்படியான ஒரு நிலையில் வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தல், அதில் அதிமுக பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதை மறைப்பதற்காக அது மாதிரி பண்றேன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, அவங்க இன்னும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்றது. டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் இப்போ சசிகலா வர கட்சியை இணைக்க போகிறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கட்சிக்காரன் ஒரே ஒரு சவால் உங்கள் மூலமாக அவருக்கு விடுறாங்க. இந்த தேர்தல் அவர் புறக்கணிச்சிட்டார்ல, புறக்கணிக்கிறத ஒரு கட்சி புறக்கணிதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஓட்டு போட முடியாது. நாங்களும் ஒரு 3 கணக்கு எடுக்க போகிறோம். அந்த எலெக்ஷன் அன்னைக்கு யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும். அதிமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், அதிமுகவில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர், அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் எடப்பாடி புறக்கணிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தேர்தலை புறக்கணி என்று கட்சிக்கு சொல்லிட்டு அப்படி அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா, அப்படி தைரியமாக விட தயாராக எடப்பாடிக்கு நான் சவால். இதை மீறி யாராவது ஓட்டு போட்டிங்களா உங்களை கட்சி விட்டு நீக்கிடுவேன், நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றது தயாராக செய்ய மாட்டேன். ஏதோ அவங்க ஒரு அண்டர்லைன் டீலிங் வைக்கலான்னு பாருங்க. எதையும் சந்திக்கிற ஆற்றல் எங்களுக்கு இருக்குது. காரணம்னா வண்டிய பெருமக்களுக்கு எங்கள் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் செய்ததை போல யாரும் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் அவங்களுக்கு தெரியும். 20% ஒதுக்கீடை கொடுத்ததே எங்கள் தலைவர் தான். அதன் மூலமாக எத்தனை பேர் டாக்டர் ஆனார்கள்,
எத்தனை பேர் இன்ஜினியர் ஆனார்கள், எத்தனை பேர் குரூப் சர்வீஸ் ஒன்றில் போய் இன்னைக்கு ஐஏஎஸ் கன்ஃபர் ஆனாங்க. இதெல்லாம் அந்த மக்கள் நான் மறந்துடுவாங்களான்னு நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இந்த தேர்தலில் தளபதியினுடைய 1000 ரூபாய் கொடுத்ததனுடைய விளைவு அந்த தாய்மார்கள் எப்படி நன்றி உணர்வோடு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களோ அதே போல வன்னிய பெருமக்கள் இந்த ஆட்சியின் மூலமாக அந்த 20% தான் நாம் இவ்வளவு வளர்ச்சி பெற்றோம் என்பதை உணர்ந்து இந்த 1000 ராமதாசர்கள் சொன்னாலும் மனசாட்சி உள்ளவர்கள், நல்லவர்கள், இதயம் படைத்த வன்னியர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள்.